Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC RRB banking studentsக்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். October 31st உடைய current affair revision பார்ப்போம். First news, so National Unity Day. So இது அக்டோபர் 31 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்தநாள் நினைவாக. ஸோ இந்த டேவை ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சவுதி அரேபியா இப்போ கஃபாலா சிஸ்டம்மை ரீசண்டாக அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கஃபாலா சிஸ்டம் அப்படின்றது ஒரு இப்போ அந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி ப்ரீரியராக வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னா இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதான் கஃபாலா சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் இப்போ சவுதி அரேபியாவில் ஒழிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ 18th ஜாயிண்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. ஸோ இந்த சர்வே மிஷனில் நம்மளுடைய இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் சட்லஜ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இது நம்மளுக்கு நேவிகேஷனல் சேஃப்டிக்காகவும் ப்ளூ எக்கனாமி அதே மாதிரி நம்மளோட மெரைடைம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட், இந்தியா ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் எபாக் ஏஐஜி மீட்டிங். ஸோ எபாக் ஏஐஜின்றது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரே. ஸோ இந்தியாவில் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் நியூஸ், கிரிக்கோபீடியா. ஸோ இது விக்கிபீடியாவுக்கு ஒரு போட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட். ஸோ இது எலான் மஸ்க் ஏஐ கம்பெனினால் உருவாக்கம் செய்யப்பட்டது. ஸோ இதில் ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விக்கிபீடியா மோஸ்ட்லி மனிதர்கள் அவங்க எழுதி வைக்கிற கண்டென்ட். கிரிக்கோபீடியா அப்படின்றது முற்றிலும் ஏஐனால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட், ஹரிகேன் மெலிசா. ஸோ இந்த புயல் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜமைக்கா கியூபா இந்த ரெண்டு இடத்தையுமே மோஸ்ட்லி சேதம் பண்ணிருச்சு. அடுத்த நியூஸ், பிரீத்தி மிஸ்டபோய். ஸோ இவங்க கிளீன் அண்ட் ஜெர்க் 92 kg லிஃப்டில் வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்மளுடைய 77th ரிபப்ளிக் டேவுடைய சீஃப் கெஸ்டாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தோன்னா 2 பேர். இந்தைய உர்சுலா வோன் டெர் லெயின், பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன், அண்ட் ஆண்டோனிடா ஹோஸ்டே. ஸோ இவங்க பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். அமேசான் ஃபேஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது எது சம்மந்தப்பட்டதுன்னா CO2 சம்மந்தப்பட்டது. நார்மலாகவே நம்மளுடைய வேர்ல்டில் CO2 அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடுன்றது இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளுடைய பூமியும் சூடாகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி ஓசோன் லேயருக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக பிரேசிலில் மானேஸ் அப்படின்ற பகுதியில் இந்த அமேசான் ஃபேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இது காடு இருக்க பகுதியில், ஓகேவா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்க காட்டு பகுதிகளில் அதோட கிளைமேட் கண்டிஷன்ஸை ஸ்டடி பண்ணுறது தான். அதாவது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இந்த CO2 கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுடைய அந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே பாதிக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அமேசானில் வெப்பமண்டல காடுகளில் அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த மரங்கள் எந்த அளவுக்கு அப்சார்ப் பண்ணுது இந்த CO2 அப்படின்னு ஆராயறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்க ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்னு பார்த்தோம்னா அமேசான் ஃபேஸ் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு எங்கே இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குது, மானேஸ் பிரேசிலில் நடக்குது. இது எதை பற்றினது, ஃப்ரீ ஏர் CO2 என்ரிச்மெண்ட் பற்றினது. அடாப்ஷன் கேப் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் யாரால் பப்ளிஷ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டே ப்ரோக்ராமே. ஸோ இது என்ன நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஸோ ஒரு கண்ட்ரிக்கு கிளைமேட் அடாப்ஷன்னால் மணி தேவைப்படும் இல்லைங்களா. நார்மலாக
அவங்களுக்கு ஃபினான்ஸில் வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி மணி ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பை தான் வந்து சொல்லுது. ஸோ இது நார்மலாக பர்டிகுலராக வந்து பார்த்தோன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அந்த ஃபினான்ஸ் பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன் இது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுது. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது அடாப்ஷன் கேப் ரிப்போர்ட் யாரால பப்ளிஷ் பண்ணப்படுது, யார் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமே. தட்ஸ் இட். நம்முடைய யூனியன் கேபினட் 8th சென்ட்ரல் பே கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர் பர்சனாக நியமிக்கப்பட்டவர் ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இவர் வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அதே மாதிரி மெம்பர்ஸாக இருந்தவங்க புலக் அண்ட் பங்கஜ் ஜெயின். ஸோ இதுக்கான டைம் லைன் பார்த்தோம் அப்படின்னா 18 months வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி வந்து கொடுத்துருக்காங்க இந்த கமிஷன். ஸோ அவங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பே ரிவிஷன் அப்படின்றது நம்மளுக்கு January 1, 2026 இருந்து எஃபெக்டிவ் ஆகும். ஸோ இது வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் எதுலலாம் இருக்கும், ரிவ்யூ எதுலலாம் இருக்கும்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பே, அலவன்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பென்ஷன்ஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அப்ரூவ் ஆயிருக்க பே கமிஷன் எத்தனாவது, சென்ட்ரல் பே கமிஷன் எத்தனாவது, 8th சென்ட்ரல் பே கமிஷன். இந்தது எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும். ஸோ அந்த எஃபெக்டிவ் ஆகிறது நம்மளுக்கு Jan 1, 2026 நடைமுறைக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தட்ஸ் இட். நம்முடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் நம்ம நாட்டோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட போர் விமானமான ரஃபேல் ஜெட்டில் இப்போ பறக்க போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய போர் விமானம் இன்னொன்றுல சுகோய் 30 MKIயில் 2023 விண்ணில் பறந்தாங்க. ஸோ இப்போ 2வது விமானமான ரஃபேல் ஜெட்லையும் பறக்க போகிறாங்க. ஸோ இது எங்கேருந்து இவங்களோட அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாலா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஹரியானாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம நாட்டோட 2 போர் விமானங்கள்லையுமே பறந்த முதல் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பெருமையை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் அடைகிறாங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் பறக்கிற அந்த ஏர்கிராஃப்டோட நேம் என்ன, ரஃபேலே ஜெட். ஸோ இது எங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, அம்பாலா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஹரியானால இருந்து. தட்ஸ் இட். ரஃபி சீசன் 2025-26 ஒதுக்கப்பட்ட டோட்டல் ஃபர்டிலைசர் சப்சிடியோட அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 37,952 crores. நம்ம ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். மொத்தம் 3 பருவம் இருக்குது. காரிஃப், ரஃபி, சையத் பருவம். சையத் பருவம் மோஸ்ட்லி வந்து இந்த அந்த உயிரினங்களுக்கு அனிமல்ஸ் நம்ம வீட்டில் வளர்ப்போம் இல்லைங்களா, மாடு, ஆடு, அந்த இதுக்கு விளைவிக்கிற அந்த உணவுகள் பேஸ் பண்ண ஒரு பயிராக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு காரிஃப், ரஃபி இது 2 தான் வந்து மேஜர். காரிஃப் அப்படின்றது நம்மளுடைய நெல், கம்பு இந்த மாதிரி வகைகளை சேர்ந்தது. அதேமாதிரி ரஃபின்னு பார்க்கும்போது கோதுமை, கடுகு அந்த மாதிரி பருப்பு வகைகள் அந்த மாதிரி இதை சேர்ந்தது. ஸோ இந்த ரஃபி சீசனுக்கு ஒதுக்கப்பட்ட டோட்டல் ஃபர்டிலைசரோட சப்சிடின்னு பார்த்தோம்னா 37,952 crores இப்போ ஒதுக்கியிருக்காங்க. அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்க பீரியடுக்கு. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு 14,000 கோடின்றது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி காரிஃப் பருவம் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 736 கோடி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு எந்த ஃபர்டிலைசருக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் அன்சேஞ்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே வந்து ஃபர்டிலைசர்னாலே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் NPS தான், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர். ஸோ இதான் பொட்டாஷ், இதுதான் நம்மளுக்கு வந்து மேஜர். ஸோ இதில்
பாஸ்பரஸ் சல்ஃபர் இது ரெண்டுக்குமான சப்சிடியோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. நைட்ரஜன் பொட்டாஷ் இது ரெண்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகலை, ரிமைன் அன்சேஞ்சு. நம்மளுக்கு காரிஃப் பருவத்தில் எவ்வளோ கொடுத்தோமோ அதே தான் வந்து இப்போயும் ரஃபிக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ரஃபி சீசனுக்கு ஒதுக்கப்பட்ட டோட்டல் ஃபர்டிலைசர் சப்சிடி எவ்வளவு? 37,950 crores. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் 2026 வரைக்கும். ஸோ இதில் பாஸ்பரஸ் சல்ஃபர் இது ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகிடுக்கு. நைட்ரஜன் பொட்டாஷ் ரெண்டுக்கும் காரிஃப் சீசனில் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதே அமௌண்ட் தான் ரிமைன்ஸ் ஆகுது. தட்ஸ் இட். 90th செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் இளம்பருதி ஏஆர். ஸோ இவர் தமிழ்நாட்டில் சென்னையை சார்ந்தவர். வெறும் 16 வயது மட்டுமே ஓல்டானவர். ஸோ போஸ்னியா அண்ட் ஹெர்சோகோவினாவில் நடைபெற்ற பெசிலினா ஓப்பன்ஸில் தான் ஸோ இவங்களை ஃபைனலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களுடைய ட்ரைனர் யாருன்னு பார்த்தோம்னா ஷியாம் சுந்தர் எம். ஸோ நமக்கு இந்த நியூஸில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ், 90th செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா யார்? இளம்பருதி யார்? எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க? சென்னை, தமிழ்நாடு. எத்தனை வயசு? 16 years ஓல்டு. தட்ஸ் இட். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட கிளாஸில் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.